ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்மோரில் தான் இருக்கோம். ஸோ எக்மோர்லேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போகிறோம். அதுக்காக உழவன் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைடில் நிற்குது பார்த்தீங்கன்னா ஆர்ஏசியில் தான் இருந்தது. ஸோ கன்ஃபார்ம் ஆகுமான்னு நினச்சிருந்தேன். ஃபைனலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா லோவர் ஸ்ட்ரீட் ஆகிடுச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:20 ஆகிடுச்சு. இப்போ எடுக்க போகிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்ம கோச்சு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எப்படியோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ உள்ள சீட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சீட்டு பார்த்தீங்கன்னா லோயர் கிடச்சிருக்கு. ஸோ சார்ஜ் போகிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். சீட்டை மட்டும் இப்படி மடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேலே போகிறவங்க ஸ்ட்ரைட்டாக மேலே பத்துப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா லோயர் தாங்க கிடச்சிச்சு. ஸோ ஆர்ஏசியில் பார்த்தா லோயர் கிடைக்கும்னு நான் நம்பவே இல்லை. பட் ஆனால் நம்ம லோயரே கிடச்சிச்சு. ஸோ நம்ம சார்ஜ் போகிறதுக்கு எல்லாம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. 10:20 எடுக்கிறாங்க. கும்பகோணத்தில் ஏர்லி மார்னிங் 4:30 போயிடும். போகிற உள்ள நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணலாம். ஸோ ட்ரெயின் கிளம்பும்போது வாங்க போகலாம். ட்ரெயின் கிளம்பிச்சுங்க. ஸோ எல்லாம் அவங்க ரிலேஷன் எல்லாம் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் இருக்காங்க. ஸோ இது மாதிரி ரிலேஷன்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ ஆப்போசிட்டில் காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அன்ரிசர்வ் கோச்செல்லாம். ஸோ ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. ஸோ அன்ரிசர்வ்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு தான் வந்திருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:20. ஸோ 11:30 தான் கிளம்பும். கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேக்கில் பார்த்தாலே தெரியும் அந்த மெமோ ட்ரெயின் எல்லாம் அப்படியே நிற்குது. ஸோ காலையில் தான் கிளம்பும். ஸோ பார்க்கலாம் அடுத்த ஸ்டேஷன் எவ்வளோ நேரம் நிற்குது என்னன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போகிறேன். ஸோ என்னென்ன ஸ்டேஷன் வரும்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ராத்திரி 12 மணிக்கு ஸ்டேஷன் பார்த்தா ஒரே மயான அமைதியாக இருக்குங்க. ஸோ யாருமே கிடையாது. ட்ரெயின்லேருந்து இறங்கணும் மட்டும்தான். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்துட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12:40 தான் ஆகுது. ஸோ 12:50 வரணும். பார்த்தா 10 நிமிஷம் ஏர்லியாகவே வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே தூங்க வேண்டியதான். ஏன்னா 4:30 மணிக்கெல்லாம் கும்பகோணம் போனோம். ஸோ அது வரைக்கும் மூச்சுருந்தா காலையில் சாமி எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அதனால் தூங்குறேன். மார்னிங் இருந்து எந்த ஸ்டேஷனில் இருக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன். பாய். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வந்து இறங்கியாச்சுங்க. ஸோ ட்ரெயினில் இருக்க ஜனம் ஃபுல்லாக இங்கே தான் இறங்குது. அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஸோ ட்ரெயினே காலி ஆயிடுச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா கும்பகோணம் வந்தாச்சுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 1/2 hour லேட்டு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எப்படி சுவாமி மலைக்கு வீடியோ போகிறோம், சாமி எப்படி தரிசனம் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.